அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் சமி ஃபார்ம்ஸிலிருந்து. இன்றைக்கி நம்ம சென்னை ரெட் ஹில்ஸ் கோட் மார்க்கெட்டை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். இந்த கோட் மார்க்கெட் சென்னை ரெட் ஹில்ஸ் ஜேஎம்ஹெச்ஐ ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு அப்புறமா வரும். இங்கே ஆந்திரா செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள், நாட்டு செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் மட்டுமே வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெள்ளாடுகள். அப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இது நாட்டு செம்மறி ஆடுகள். இது மகாராஷ்டிரா வெள்ளாடு கொண்டு வந்திருந்தாங்க ஒரு 2-3. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெள்ளாடுகள் பார்க்கலாம். நல்ல ஹைட்டு, நல்ல நெட்டு. இது வளர்ப்புக்கும் வாங்கினா நல்லா அருமையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆந்திரா செம்மறி ஆடுகள். இது இங்கே பார்த்திங்கன்னா குண்டூர் ப்ரீடு. இது மேக்ஸிமம் ஃபீமேல்ஸ் தான் வருது. நல்ல ப்ரீடு, ஆனால் கறிக்காக தான் போகுது. மேக்ஸிமம் ஃபீமேல்ஸ் தான் வருது. 99.99% ஃபீமேல் தான் வரும். மேல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் வருது. இங்கே பார்த்திங்கன்னா மாச்சர்லா ப்ரீடு, நெல்லூர் ப்ரீடு, குண்டூர் ப்ரீடு இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200 குட்டிகள் வந்திருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தான் மேல்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது இந்த சந்தை. இது பார்த்திங்கன்னா குண்டூர் ப்ரீடு, மேக்ஸிமம் குண்டூர் ப்ரீடு தான் இருந்துச்சு. இதையும் கறிக்காக தான் மொத்தமாக கொடுத்தாங்க அவங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து கொண்டு அவங்க பிரித்து விற்றுப்பாங்க. வெள்ளாடுகளும் வந்துருந்துச்சு. இந்த லாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம குட்டிகள் விலைக்கு கேட்டிருந்தோம். அந்த பேய் கருப்பு கோங்கு குட்டி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவங்க 12,000 சொல்லி 10,500க்கு சொன்னாங்க. விலை செட் ஆகலை. நம்ம வந்துட்டோம். இது ஒரு அறுத்தா 10 கிலோ 11 கிலோ கறி வர மாதிரி குட்டி. ஸோ வளர்ப்புக்கு 1-2 பிரித்து கேட்டால் விலைலாம் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. அப்புறமா இந்த குண்டூர் ப்ரீட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு, ஆனால் ஃபீமேல்ஸு. ஃபார்ம் வச்சுருக்கிறவங்க வாங்கலாம். ஃபீமேல் ப்ரீடிங் செட்டப் வச்சுருக்கிறவங்க. இதுவும் குண்டூர் ப்ரீடு தான். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நெல்லூர் ஜுடிப்பி. அதுவும் நெல்லூர் ஜுடிப்பி தான். மேக்ஸிமம் இந்த சந்தையில் ஃபீமேல்ஸ் தான் வரும். மேல்ஸு ரொம்ப கம்மியாக வரும். அதுவும் வளர்ப்புக்கு நம்ம பிரித்து கேட்டால் விலைலாம் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. பக்ரீத் விலையோட அதிகமாக தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நாட்டு வெள்ளாடுகள், ஆந்திரா ப்ரீடு சம்மந்தப்பட்டது. இந்த நெல்லூர் ஜுடிப்பிலாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு, ஆனால் எல்லாமே ஃபீமேல்ஸ் தான். இங்கேயும் வெள்ளாடுகள் இருந்துச்சு. இதெல்லாம் கூடூர், இந்த மாதிரி லோக்கல் நெல்லூர் அந்த மாதிரி வியாபாரிகள் கொண்டு வர்றது. இப்போது வீடியோவில் ஒரு நெல்லூர் ஜுடிப்பி லாட் வரும். நல்ல அருமையான ப்ரீட். அது வளர்ப்புக்கு வாங்கலாம், ஆனால் எல்லாமே ஃபீமேல்ஸ் தான். அது மேல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டிகள் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கலாம் வளர்ப்புக்காக. இதெல்லாம் ஒரு நல்ல ப்ரீடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஒரு லாட் வரும். அதுவும் நல்ல அருமையான ப்ரீடு, ஆனால் ஃபுல்லாக ஃபீமேல்ஸ் தான். மேல் அதில் ஒன்று தான் இருந்துச்சு, ஆனால் அது வளர்ப்புக்கு சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ வளர்ப்புக்கு வாங்குறீங்கன்னா இந்த சந்தை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ரெண்டாவது, இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா நல்ல குட்டி எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு கொஞ்சம் ஒரு வீக் குட்டிகளும் வரும். இந்த கடாக்கள் பார்த்திங்கன்னா ஒரு அறுத்தா 10 கிலோ தான் வரும். அவர் 10,000 சொன்னார். ஃபைனலாக அது அவ்வளோக்கு தான் தருவேன் அப்படின்றாரு. இந்த லாட்டில் ஃபுல்லாக குண்டூர் தான் இருந்துச்சு. இது ஏர்லி மார்னிங் சண்டே ஸ்டார்ட் ஆகும்போது நான் ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங் மாதிரி எடுத்தது. நம்ம ஃபார்ம் ஆரம்பாக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த குட்டியும் நம்ம கேட்டிருந்தோம். 13,000 அப்படின்னு சொன்னாங்க. 12,000 ஃபைனலாக தரேன்னாங்க. இந்த குட்டி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சு, அதான் எடுத்து போட்டேன். இந்த குட்டி நாட்டு செம்மறி ஆடு. நம்ம விலை கேட்டிருந்தோம் 16,000 அப்படின்னு சொன்னாங்க. வீக்காக இருந்துச்சு அது. இது குண்டூர் ப்ரீடு, அதுவும் வீக்காக தான் இருந்துச்சு. 10,000 அப்படின்னு சொன்னாங்க. இந்த கடைலாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் இது ஏற்கனவே வர வழியிலே யாரோ விலை பேசிட்டாங்க. ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.